Good evening, friends. Automation testing, manual testing. இப்போ பாஸ்ட் ஒரு 6 month 2023 2024. ஸோ அதோடைய இன்டர்வியூ கொஸ்டின் பேங்க் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கரெக்டாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. How to reverse a string. ஒரு ஆக்சுவல் இன்புட் எப்படி இருக்குன்னா ஐ லவ் மை இந்தியா, அதே அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து அப்படியே ரிவர்ஸ் இந்தியா மை லவ் ஐ இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எப்படி ஒரு வேர்டு டோட்டலாக இது வந்து வேர்ட் சென்டென்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்ஃபோசிஸில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நார்மலாக எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடினா அதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். அதே மாதிரி எஸ்சிஎல்ல வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட் ஆஃப் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எல்ஓவிஎம்ஒய் இதை டோட்டல் கவுண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஐ எத்தனை கவுண்ட் இருக்குது, எல் எத்தனை இருக்குது, ஓ எத்தனை இருக்குது, விஇ இந்த மாதிரி கவுண்ட் எடுக்கணும். அது வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எஸ்சிஎல். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது, கவுண்ட் ஆஃபாக இருக்கட்டும், இல்லை கேரக்டராக இருக்கட்டும், கேரக்டர் எத்தனை ஏ வந்து எத்தனை இருக்குது, ஐ வந்து எத்தனை இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ஃபா நியூமரிக் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி அண்ட் சிப் கோடு இருக்கும். ஸோ வெறும் என்ன எனக்கு இன்டிஜர் மட்டும்தான் வேணும், சிப் கோடு மட்டும்தான் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் எஸ்டிஎல்சி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், இதை வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன ஜென்ரலாக என்ன இருக்கும், ரெக்குவயர்மெண்ட், ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, அதுக்கப்புறம் டிசைன், கோடிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வேறு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வேறு. டெவலப்மெண்ட்டில் தான் அந்த டிசைன் கோடிங் வரும், டெஸ்டிங்கில் வரும் டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் கிரியேஷன், டெஸ்ட் க்ளோஷர், டெஸ்ட் ஆக்டிவிட்டி, டிஃபெக்ட், இது எல்லாமே அதோட இது. இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கணும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், என்னென்ன டைப் இருக்கும் டெஸ்டிங்கில். ஜென்ரலாக வந்து ரெக்ரெஷன், ஸ்மோக், சானிட்டி, இன்டெகிரேஷன், யூனிட்டி, அக்செப்டன்ஸ், பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், யூனிட் டெஸ்டிங். ஸோ என்னென்ன டைப்பு, எதுக்கு அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் when you go for automation, continuous integration with Jenkins, ஃபார் எக்ஸாம்பிள் சிஐசிடி பைப்லைன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற ஆட்டோமேஷன் கோட் ஸ்கிரிப்ட், இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து சிஐசிடி பைப்லைனில் அதோடைய ரெப்பாசிட்டரிஸ் எங்கே, அதோட கிட்டப் கோடு என்னவா இருக்கும், அதை எப்படி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய சர்வீஸ் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுக்கும் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் வரும், அந்த ரெக்குவயர்மெண்ட் டிக்கெட்டுன்னு சொல்லுவோம். அந்த டிக்கெட்டில் இந்த ஆட்டோமேஷன் ரிப்போர்ட்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ளஸ் மேனுவல். கொஸ்டின் நம்பர் 5. டெஸ்ட் கேஸ் ஆஸ் டெஸ்ட் சினாரியோ. டெஸ்ட் கேஸ்னா என்ன, டெஸ்ட் சினாரியோ என்ன, எது வந்து முதல்ல எழுதுவோம், டெஸ்ட் சினாரியோவா டெஸ்ட் கேஸா. டெஸ்ட் சினாரியோவுக்கும் டெஸ்ட் சினாரியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட்டில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 7th ஃப்ளோர் போகிறீங்க, இதுக்கு டெஸ்ட் சினாரியோ எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ ஒரு டிக்கெட் நியூ வெப்சைட் இருக்குது, ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு டெஸ்ட் சினாரியோ, அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 6. டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். ஒரு டிஃபெக்ட் டெஸ்டர் ஃபைன் பண்ணுறீங்க, ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அது என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்கும், நியூ, அசைன், ஓப்பன், ரீஃபிக்ஸ், டிஃபர், டூப்ளிகேட் அண்ட் ரீடெஸ்ட், ஃபிக்ஸட், க்ளோஸ்ட். ஸோ இந்த டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் அஜைல் மெத்தடாலஜி. அஜைல் மெத்தடாலஜினா என்ன, அது ஐட்ரேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்டல் அப்ரோச். ஏன் இந்த அஜைல் மெத்தடாலஜி சூஸ் பண்ணாங்க, பிஸ்னஸ்க்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த அஜைல் மெத்தடாலஜி டே டு டே கான்டாக்ட் வித் த கிளைண்ட், அதனால தான் நமக்கு இந்த அஜைல் மெத்தடாலஜி. ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்க்ரம் சிரமைஸ். ஸ்க்ரம் சிரமைஸில் என்னென்னலாம் நடக்கும், ஓவரால் இந்த ஸ்க்ரம் பிக்சர் என்ன அப்படிங்கிறது, ஸ்பிரிண்ட்னா என்ன, அஜைல்னா என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரம் ஆஸ் அஜைல் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. செலினியம் ஸ்கிரிப்ட் டு கனெக்ட் வித் ஜேடிபிசி. கொஸ்டின் நம்பர் 9. ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஒரு டேட்டாபேஸில் ஒரு கொரி எழுதுறீங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை நீங்கள் ஆட்டோமேஷனில் எப்படி பண்ணுவீங்க, ஆட்டோமேஷனில் என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஜேடிபிசி கனெக்ஷன் எப்படி செட் பண்ணுவீங்க, அதுக்கான கொரிஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கான கோடிங்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஓவரால் பிக்சர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. செலினியமில் இதை பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இங்கே செலினியம்லாம் யூஸ் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்.
Question number 10. Black box testing versus white box testing. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், டெவலப்பரை வந்து செக் பண்ணுறது, அவங்க வந்து கோட் வந்து ஆர்டராக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. when it compared to black box, இது என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட் கொடுப்போம், அதுக்கான அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுவோம், அதுதான் பிளாக் பாக்ஸ். அதுலேயே வந்து எரர் கெஸிங், ஸ்டேட் ட்ரான்சிஷன், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், இதெல்லாமே பிளாக் பாக்ஸில் நமக்கு வரும். ஹவு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இஸ் டன். ஒரு வெப் அப்ளிகேஷன் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா அது எத்தனை செகண்ட்ஸ் லோட் ஆகுது, எவ்வளோ நேரம் லோட் ஆகுது, இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் வருதா இல்லை டைம் அவுட் வருதா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஸோ எத்தனை நிமிஷத்தில் இது ஓடி இருக்கு, ஸோ அதுக்கான ஏபிஐஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் நம்பர் 12. ஒரு லென்த் ஆஃப் ஸ்பிரிண்ட், ஸ்க்ரம், பேக்லாக், ப்ராடக்ட் பேக்லாக். ஒரு ஸ்பிரிண்ட் எத்தனை வாரம், எத்தனை ஒர்க்கிங் டேஸ் வந்து போகும், அதில் ஸ்க்ரம் பேக்லாக்லேருந்து எப்படி கமிட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பேக்லாக் எப்படி இருக்கும், ஸோ டீமோடைய சைஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 13. SQL queries to find the highest salary. ஒரு எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி சேலரி. இதில் 10,000, 20,000, 30,000, 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 40,000 ஹையஸ்ட் சேலரி எப்படி கொரி எழுதுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. SQL queries to find highest salary. Question number 15. Difference between unique and distinct. Distinct ஜெனரலாக பார்த்துருப்போம், ஒரு வேல்யூ ஃபெச் பண்ணுறோம் ஒரு டேபிளில் இருந்து, அது டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்காது, இல்லாமல் ஒரே இதுவாக ஒரே வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணும். யூனிக் அப்படிங்கிறது ரெண்டு டேபிளில் இருக்கிற யூனிக்கான ஒரு விஷயம். எம்ப்ளாயி ஐடி, டேபிள் 1 எம்ப்ளாயி ஐடி, டேபிள் 2 எம்ப்ளாயி ஐடி. ஸோ the two unique ID from two tables. SQL joins, SQL substring. இது கொஸ்டின் நம்பர் 16. ஜாயின், லெஃப்ட் ஜாயின், இன்னர் ஜாயின், இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம இன்டர்செக்ஷன் படிச்சிருப்போம் மேக்ஸில். ஏ யூனியன் பி யூனியன் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ லெஃப்ட் ஜாயினா லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாஸும், ரைட் ஜாயினா ரைட் டேபிள் இருக்கிற எல்லா டேபிள்ஸும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. Question number 17. Types of weights in selenium. So thread dot sleep, implicit weight, explicit weight, fluent weight. நாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இண்டஸ்ட்ரியில் த்ரெட் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா 5000 செகண்ட்ஸ் நம்ம த்ரெட் டாட் ஸ்லீப்பில் கொடுத்தோம்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்தோம்னா எலமெண்ட் ஃபவுண்ட் ஆனாலும் 1 மினிட்ல அது 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். 1 செகண்ட்ஸில் ஃபவுண்ட் ஆனாலும் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அது வெயிட் பண்ணும். நீங்கள் கோ ஃபார் இம்ப்ளிசிட் வெயிட், அது வந்து 0.5 செகண்ட்ஸ் வந்து போலிங் நடக்கும். 0.5 செகண்ட்ஸ்லேயே கிடச்சிச்சின்னா அது 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாது, அடுத்த இதுக்கு போயிடும். எக்ஸ்பிளிசிட் வெயிட், ஒரு எலமெண்ட் இன்ட்ராக்ட் ஆகணும், ஒரு எலமெண்ட் விசிபிள் ஆகணும், ஒரு லாகின் பட்டன் எனேபிள் ஆகணும், அந்த மாதிரி கேஸ்க்கு வி கோ ஃபார் எக்ஸ்பிளிசிட் வெயிட். ஃப்ளூயன்ட் வெயிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், 3 மினிட்ஸ் ஆகும், இல்லை 1 மினிட் ஆகும். அப்படின்னா எவ்ரி 0.5 செகண்ட்ஸ் வந்து நம்ம போலிங் நடந்தால் மெமரி அலோகேஷன் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த கேஸ்க்கு நம்ம ஃப்ளூயன்ட் வெயிட் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 17. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாப்அப் ஹேண்டில் இன் விண்டோஸ் அப்ளிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒரு விண்டோவில் ஒரு பாப்அப் வருது, இட் மீன்ஸ் நியூ டேபாக வருது, இல்லை நியூ விண்டோவாக வருது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ட்ரை விடால் சிஸ்டோ விண்டோ ஹேண்டில்ஸ், அது செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் போட்டு அது ஐட்ரேட்டாக யூஸ் பண்ணி பண்ணலாம். பேரண்ட் ஐடி, விண்டோ ஐடி நம்ம கெட் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. when the defects get deferred. ஒரு டிஃபெக்ட் லைஃப் சைக்கிளில் டிஃபர்டுங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ போகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பக் வருது, அதை ஃபைன் பண்ணிட்டீங்க, ஆனால் அது வந்து வெறும் மைனர் இஷ்யூஸ், அதுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ரிலீஸ். அப்போது இந்த டிஃபெக்ட் வந்து டிஃபர்டுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றுவாங்க. கரண்ட் ரிலீஸ்லேருந்து நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா நாட் ஏ ப்ரியாரிட்டி ஒன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து டிஃபர்டுன்னு மாற்றுவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்பிரிண்ட் ரெட்ரோ மீட்டிங். இந்த ரெட்ரோ மீட்டிங் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங். நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், ப்ராஜெக்டில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், டெலிவரி பண்ண முடியல, ரிலீஸ் பண்ண முடியல, ஆன் டைமில் முடிக்க முடியல, எனி இஷ்யூஸ் ஹேப்பன் இன் த டீம் ஆர் ஹேப்பன் இன் த ப்ராஜெக்ட், இந்த ரெட்ரோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வாட் வென்ட் வெல், வாட் வென்ட் ராங், வாட் ஆர் த ஆக்ஷன் ஐட்டம், வாட் ஆர் த நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங். இதுவும் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 21. டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் மெத்தட் அண்ட் ப்ரொடெக்டட் மெத்தட். அப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் உடைய டிஃபரன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும், ப்ரொடெக்டடுங்கிறது அந்த பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பப்ளிக் இருக்குது, டிஃபால்ட் இருக்குது மாடிஃபைஸில். when it comes to verification and validation difference. What is verification and what is validation?
வெரிஃபிகேஷன் என்றது ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதோடைய ப்ராசஸ் ஃப்ளோ, சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்கா, மெம்பர்ஸ் ரெடியாக இருக்காங்களா, ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் வந்திருக்கா, எவ்ரி திங் ஷுட் பி ரெடி ஸ்டேட்டஸ். வேலிடேஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணணும். எரர், பக் இருக்கா, டிஃபெக்ட் இருக்கா, எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல் இன்புட்டு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதா, அதெல்லாம் செக் பண்ணுறது தான் வேலிடேஷன். இது நீங்கள் டெய்லியாக பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸில் தனியாக பார்ப்போம் ஒரு கொஸ்டின்ஸும். ஸ்டாட்டிக் அண்ட் பப்ளிக்குடைய டிஃபரன்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டாட்டிக் கிளாஸ் இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது, ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குது. ஒரு ஸ்டாட்டிக் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணலாம். ஸ்டாட்டிக் இல்லை அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். பப்ளிக்ங்கிறது தெரியும், யூ கேன் ஆக்சஸ் எனிவேர் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். விச் ஓப்ஸ் கான்செப்ட் யூஸ்ட் இன் பாம். என்னென்ன ஓப்ஸ் கான்செப்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ். அப்ஸ்ட்ராக்ஷன் இன்டர்ஃபேஸோடைய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 23. How project structure will keep in Eclipse. நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BTD ஃப்ரேம்ஒர்க், TDD, ஹைப்ரிட், TestNG ஃப்ரேம்ஒர்க். ஸோ அந்த என்ன ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங்னா என்ன, ஓவர் ரைடிங்னா என்ன? ஓவர் ரைடிங் அப்படின்னு வரும்போது வேறு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு நம்ம டேட்டாவை மாற்றுறது, ஓவர் ரைட் பண்ணுறது, வேல்யூஸை மாற்றுறது. ஓவர்லோடிங் அப்படிங்கிறது நம்ம ஒரே கிளாஸில் அந்த அதே சேம் மெத்தடை நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு ப்ரூவ் ஷோ பண்ண சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ஆதார் கார்டு காமிப்பாங்க, ஒருத்தர் பேன் கார்டு, ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸு, ஒருத்தர் பாஸ்போர்ட்டு. அதெல்லாம் ஓவர்லோடிங் இல்லை சேம் கிளாஸ். ஓவர் ரைடிங்கிறது யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ அண்ட் வேரியபிள்ஸ். டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 26. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமேசான் சைன்இன் பட்டன், SBI லாகின் பட்டன், இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸை யூஸ் பண்ணாமல் கர்லி பிரேசஸில் 1 2 அப்படின்னு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டைனமிக் எக்ஸ்பாத்தாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பாத் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் /dev /parent சிப்ளிங் ப்ரெசிடிங் அந்த மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல், விசிபிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். டைனமிக் எக்ஸ்பாத் வந்து ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். What is the difference between testng.xml file and pom.xml? இந்த pom.xml நம்ம என்ன பண்ணுவோம்னா செலினியம், குக்கும்பர் எல்லா ஜார் ஃபைல் டிபெண்டன்சிஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். testng.xml எதுக்கு யூஸ் ஆகும்னா parallel டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகும், அப்புறம் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகும். parallel டெஸ்டிங் மீன்ஸ் நம்ம நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதிருப்போம், அதில் வந்து த்ரெட்டு கொடுப்போம், த்ரெட் கவுண்ட் 2 3ன்னு கொடுப்போம். அது ஒரு 3 த்ரெட்டாக பேரலாக ரன் ஆகும். அதே மாதிரி கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் வந்து நீங்கள் அந்த testng.xml ஃபைல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சூட் நேம் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், கிளாஸ் நேம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த testng.xml ஃபைலில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ரெக்ரெஷன், ஸ்மோக் டெஸ்டிங், நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அங்கே போவோம். அதே மாதிரி பேராமீட்டரைசேஷன் கொடுக்கணும், கொடுத்து நம்ம இது பண்ணலாம். வேர் யூஸ் அனோட்டேஷன் இன் ஃப்ரேம்ஒர்க் சீக்வன்ஸ் TestNG. நம்ம இங்கே இருக்கிற அனோட்டேஷன்ஸ், TestNG அனோட்டேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரேம்ஒர்க்கில் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கொஸ்டின். அட் மெத்தட், அட் கிளாஸ் மொத்தம் 8 இருக்கும் இல்லைங்களா. பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் கிளாஸ், ஆஃப்டர் மெத்தட், பிஃபோர் சூட், ஆஃப்டர் சூட். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ஸ். ஹவு டு ஹேண்டில் அலர்ட், எக்ஸ்பிளைன் அபவுட் அலர்ட் இன் டீட்டெயில்ஸ். ஒரு அலர்ட் வருதுன்னா என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. alert.accept, alert.submit, alert.cancel, alert.getText. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இது கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 29. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் எலமெண்ட் அண்ட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். ஃபைண்ட் எலமெண்ட்ன்றது we can find only one element and list of element, அதான் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். கூகுளில் போய்ட்டு ஒரு சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய சர்ச் சஜஷன்ஸ் கொடுக்கும், அது எல்லாமே ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். ஹவு டு ஹேண்டில் விண்டோ பாப்அப். நமக்கு வந்து நிறைய பாப்அப் வரும், ஆத்தென்டிகேஷன் பாப்அப் வரும். அது வந்து HTTP யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இதுவாகும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அலோ பிளாக் அப்படிங்கிறது வரும். அது குரோம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணலாம், இல்லைனா அலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாப்அப் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கேட்டிருந்தாங்க. பேராமீட்டரேஷன், TestNG அண்ட் டேட்டா ப்ரொவைடர். நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது, அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஃப்ரேம்ஒர்க் கொண்டு வரணும். அப்போது அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், பேராமீட்டரைசேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 33. நம்ம ஒரு கோட் அடிக்கிறோம்,
அந்த கோடு வந்து எங்கே போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், நம்ம டெய்லி பேசிஸில் கமிட் கொடுப்போம், ஸ்டேஜஸ் கமிட்னு கொடுப்போம். நான் இன்னைக்கு எந்த கோடு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோடு மட்டும்தான் நம்ம ரெப்பாசிட்டியில் சென்ட்ரல் ரெப்பாசிட்டியில் மூவ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து டீம்லேருந்து ப்ராஜெக்ட்லேருந்து எனிவன் கேன் வியூ த ஆக்சஸ், ரைட். நான் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த கோடு பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, இது டேட்டோட அவங்க ரிப்ளை ஆகும். ஸோ இதை டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ரெப்பாசிட்டரி, வேர் ஆட் த ரெப்பாசிட்டரிஸ். How to run parallel test, இது ஒரு கொஸ்டின். அதுதான் நம்ம testng.xml ஃபைலில் நம்ம parallel test கொடுத்தோம் அப்படின்னா த்ரெட் கவுண்டர் 2 3ன்னு கொடுத்து அந்த டெஸ்ட் கேஸ் நேம் நம்ம கொடுத்தோம்னா அது பேரலாக ரன் ஆகும். ஒரு 3 டெஸ்ட் கேஸ் இருக்குது, த்ரெட் கவுண்ட் 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் எது ஃபஸ்ட்டு முடிக்குதோ அது 3ஆவது டெஸ்ட் கேஸ் வந்து அப்படியே பேரலாக ரன் ஆகும். இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. when you use group attribute, ஒரு குரூப் ஆட்ரிபியூட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. குரூப் ஆட்ரிபியூட்னா எல்லா அனோடேஷன்ஸும் நம்ம குரூப் பண்ணுறது, இதுவும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங், அதுதான் testng.xml ஃபைல். வெப் டிரைவர் மேனேஜர், கிரியேட் த ஆப்ஜெக்ட் ஃபார் ஆல் டிரைவர்ஸ். ஸோ கிராஸ் ப்ரௌசர்னா க்ரோம், சஃபாரி, எட்ஜ், இந்த மாதிரி. கொஸ்டின் நம்பர் 37, வாட் இஸ் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். ஒரு டேட்டாவை நம்ம ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு 2 மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இன்புட் ஸ்ட்ரீம்னா நம்ம அங்கேருந்து எடுக்கலாம், அவுட்புட் ஸ்ட்ரீம்னா நம்ம இங்கேருந்து டேட்டாவை அங்கே எக்ஸலில் ஸ்டோர் பண்ணலாம் while running the script. how to fetch a data on எக்ஸல் ஷீட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். நம்ம ஒரு ஃபைல் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஃபைல் ஈக்குவல் டு நியூ ஃபைல், யூ கேன் ஸ்பெசிஃபை த லொக்கேஷன். அதுக்கப்புறம் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் மூலமா என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு ஷீட்டை, ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும், அதுக்கப்புறம் ஷீட்டை ஓப்பன் பண்ணும், அதுக்கப்புறம் செல்ஸ், ரோஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணும். அது XSFF அப்படிங்கிற ஒரு ஷீட் இருக்குது, அது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கோடிங்கில் தனியாக பார்ப்போம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்பாத் அண்ட் CSS செலக்டர். எக்ஸ்பாத்னா என்ன, CSS செலக்டர்னா என்னங்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. CSS செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹேஷ் இல்லை ஸ்டார் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் எடுத்தால் நம்ம எலமெண்ட் ஃபைண்ட் ஆகும். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், பட் வந்து நம்ம எக்ஸ்பாத் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். CSS செலக்டருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். CSS செலக்டர் வந்து வெப் பேஜ் வந்து ஸ்டைல் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம். how to perform drag and drop ஆப்ரேஷன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம், பில் பெர்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், எங்கேருந்து எங்கே ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன் அந்த 2 எலமெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பில் பெர்ஃபார்ம் கொடுத்து நம்ம இது ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸ்டேல் எலமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன், இது எப்படி வந்தால் சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 6-7 எக்ஸெப்ஷன் செலினியம்லையும் ஜாவாவில் ஒரு 6-7 எக்ஸெப்ஷன் கேட்டிருந்தாங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ண எக்ஸெப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. Write a test case for the below scenario. Question number 42. User open a blank new Word document. Write a test case. ஒரு யூசர் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஓப்பன் பண்ணால் என்னென்ன டெஸ்ட் கேஸ்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ஹூக்ஸ் குக்கம்பர் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 43. ஹூக்ஸ்னா என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அனோடேஷன் பிஃபோர் கிளாஸ், ஆஃப்டர் கிளாஸ், ஆர் பிஃபோர் மெத்தட் ஆர் ஆஃப்டர் மெத்தட், எது மேக்ஸிமம் உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டீட்டெயிலாக நம்ம சொல்லணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் பப்ளிக், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வாட் இஸ் RTM, நீங்கள் வந்து டெஸ்டிங் டூல்ஸ், ஜீரா, அஷ்யூர் டெவாப்ஸ், HPALM. இந்த HPALMல ரெக்யர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும். அது என்னென்னா ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் மேப் பண்ணுவோம். டிஃபெக்ட் வந்தாலும் நம்ம அதை வந்து மேப் பண்ணுவோம். அதுதான் RTM. கொஸ்டின் நம்பர் 46. how do you scroll down at the bottom of the page, right syntax அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம 0,450 or 500 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அந்த சின்டாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. how to upload the file in the web application explain. ஒரு ஜிமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிமெயிலில் போயிட்டு இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம ஐடி ப்ரூஃப், ஆர்டர் ப்ரூஃப், இல்லை எக்ஸல் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணோன்னா அதை எப்படி அப்லோட் பண்ணுவீங்க, அந்த ஃபைலை எப்படி ரிட்ரீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதுவும் ஸ்பெஷலி ஃபார் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஒர்க் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் 100% தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 48. explain 3 components of Cucumber.
three components which is like feature file, step definition and run the class. அந்த feature file என்னென்னலாம் இருக்கும், annotation tag யூஸ் பண்ணுவோம், scenario outline, example keyword, given, when, then, இதெல்லாம் given என்ன, when என்ன, then என்ன, and எப்போ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் நீங்கள் டைரெக்டாக driver.find எலமெண்ட் கொடுப்பீங்களா, இல்லை பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்ரீவ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் ரன்னர் கிளாஸில் வந்து க்ளூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோனோக்ரோம் ட்ரை, மோனோக்ரோம் ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கும், ட்ரை ரன்ல என்ன நடக்கும், ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் என்ன நடக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, இதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர், வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ஸ்ட்ராக்ஷன்னா கான்கிரீட் மெத்தட் ப்ளஸ் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் எல்லாமே இருக்கும். இன்டர்ஃபேஸ்ன்றது 100% கான்ட்ராக்ட் மெத்தட். வாட் இஸ் அ ஃபைனல் கீவேர்ட் இன் ஜாவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபைனலுங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் ஆகும், எங்கே யூஸ் ஆகும், உங்கள் ப்ராஜெக்டில் ஃப்ரேம்ஒர்க்கில் எங்கே யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க எல்லா இடத்துலையும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் லீடாக போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் எப்படி இருக்கும், டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும், நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி சப்மிட் பண்ணுவீங்க கிளைண்ட்டுக்கு, சைன் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க, அப்ரூவல் எப்படி வாங்குவீங்க. அப்புறம் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. சினாரியோ பேஸ்ட்னா ஒரு கிளைண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு சேஞ்ச் ரிக்வஸ்ட் வருது, அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, வாட் இஸ் யுவர் சஜஷன்ஸ் அப்படி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதெல்லாம் டெஸ்ட் லீட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். அதே மாதிரி பிடிடி குக்கம்பர் ஃப்ரேம்ஒர்க் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அது எப்படி டெவலப் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் எப்படி கொண்டு வரலாம், எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எப்படி கொண்டு வரலாம், டெஸ்ட் இன்ஜின் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்ஒர்க் எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜாவா முடிச்சிருவோம், செலினியம் முடிச்சுட்டு பிடிடி குக்கம்பர் ஃப்ரேம்ஒர்க் போகிறோம். அதே மாதிரி எல்லா ஃப்ரேம்ஒர்க்கும் நம்ம வந்து பேரல் டெஸ்டிங், கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் எல்லாமே நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.